வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு ஹை. உங்களை பழைய ஸ்கூல் டேஸ்க்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நமக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒட்டுறது, வெட்டுறது, வரைகிறது நிறைய இருக்கும். ஆனால் ஞாபகமே இருக்காது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முந்த நாள் நைட்டு 8 மணி 9 மணிக்கு அப்பா கிட்ட இல்லைனா அம்மா கிட்ட பயந்துக்கிட்டே போவோம். அப்பா இது வேணும்ப்பா, அது வேணும்ப்பா, இல்லைப்பான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சரி அடிதான். ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அப்போது நமக்கு மெயினாக என்ன ப்ராஜெக்ட் வரும், நீங்கள் இதெல்லாம் ஒட்டிட்டு வரணும், ஒட்டி டிசைன் பண்ணி ஸ்கெட்சால் வரைஞ்சிட்டுலாம் வரணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ மெயினாக நம்மக்கிட்ட ஒட்டுறதுக்கு கம் இருக்காது. கம்முன்னு நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டோம், ஃபெவிகால்னு தான் சொல்லுவோம். கம்முன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, குட்டியாக தானே இருக்கும், நிறைய வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அது காணாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் புதுசாக வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ வீட்டில் போய் நம்ம தேடினாலே ஒரு 10-15 ஃபெவிகால் நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி நம்ம ப்ராஜெக்ட்னு பார்த்தா ஃபெவிகால் இல்லாத ப்ராஜெக்ட்ஸே இருக்காது. எவ்வளோ விஷயங்கள் ஒட்ட வச்சிருப்போம் இல்லையா அந்த ஃபெவிகால் வச்சு. அதே மாதிரி ஃபெவிகால் இன்னொரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. அதோட கம் கையில் ஒட்டி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வரும்ல, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட அந்த லைன்ஸ்லாம் வரும். அது நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். சரி, அதுவும் இல்லை, ஃபெவிகாலோட இன்னொரு வெர்ஷன் இருக்குல்ல, ஃபெவிக்விக்கு. அதை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. என்னன்னா, அது கையில் ஒட்டி நம்ம இப்படியே ஒட்டிட்டோன்னா எடுக்கவே முடியாது. அவ்வளோதான், உன்னோட கை போச்சு, இனிமேல் விரல் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு இருந்திருக்கு. இப்போ ஏன் ஃபெவிகால் பற்றி இவ்வளோ பேசுகிறான்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ கம்மன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு ஃபெவிகால் தான், வேற ஒன்றுமே தெரியாது. எப்படி ஃபோட்டோ காப்பி நம்ம சொல்ல மாட்டோமோ, ஜெராக்ஸ்ன்னு தான் சொல்லுவோமோ, அதே மாதிரி கம்முனா நமக்கு அது ஃபெவிகால் தான். அப்போ அப்படி ஒரு பிராண்டு 60 வருஷமா கொஞ்சம் கூட அசையாம சக்சஸ்லேயே இருக்குன்னா அதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கா, அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? பல்வந்த் ராய் பரேக், த ஃபவுண்டர் ஆஃப் ஃபெவிகால் ஆர் தி பிடிலைட் கம்பெனி. இது அவரோட கதை. கதை ஆரம்பிக்கிறது இண்டிபெண்டன்ஸ் போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த சமயத்துல. குஜராத்ல ஜெயின் சமூகத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் அவர் பிறக்கிறாரு. ஸ்கூல் படிப்புலாம் அங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தை விட்டு காலேஜ் படிப்புக்காக பட்டணத்துக்கு வராரு, மும்பை. முதல் தடவை கிராமத்தை விட்டு வெளியே வராங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனா கனவு மட்டும் பெருசா இருக்கு. லா படிக்கணும், மக்களுக்காக பேசணும், இதுதான் அவரோட ஆசையா இருந்துச்சு. ஆனா காலேஜுக்கு என்டர் ஆகும் போதே இந்த இண்டிபெண்டன்ஸ் போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்க காலேஜுக்கு போறது, காலேஜ்லாம் கட் பண்ணி அவர் எங்க போறாருன்னு தெரியுமா? குவிட் இண்டியா மூமெண்ட்ல கலந்துக்க போறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதுக்கு பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தாரு. காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. அப்படின்னா அவரை நம்ம ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு கூட சொல்லலாம். அப்படி அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவரோட லா படிப்பு கம்ப்ளீட் பண்றாரு. இந்த லாலாம் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவர் என்ன ரியலைஸ் பண்ணாருன்னா, இங்க நம்ம மக்களுக்காக பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே அட்வொகேட்ஸ்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளால முடியாது, அந்த வேலை நம்மளால பண்ண முடியாது. ஸோ நமக்கு அது வேணாம், நம்ம அதை படிச்சுட்டோம், ஆனால் அந்த வேலை நமக்கு வேணாம், நம்ம சொந்தமாக ஏதாச்சும் ஆரம்பிப்போம். இதுதான் அவரோட எய்மா இருந்துச்சு. ஆனால் எங்கே போகிறது? இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்காரு, காசு இல்லை, கான்டாக்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நடுவில் இருக்கிற அந்த பீரியட் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பாடு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், ஊருக்கும் போக முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்தை அவர் தானே பார்த்துக்கணும். அதனால ஊருக்கு போனால் நம்ம மானம் போயிடும். நம்ம இங்கேருந்து சம்பாதிச்சு காசு அனுப்புனாதான் நம்ம குடும்பமும் அங்கே சந்தோஷமா இருக்கும். நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முன்னேறிடலாம். இப்படிலாம் யோசிச்சு அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. இந்த வுட்லாம் மேக் பண்ற ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குல்ல, அங்கதான் வேலை கிடைக்கிது. பியூனா. ரொம்ப கஷ்டமான வேலை. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டைம் இல்லாம உழைச்சு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. சரியான சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு ப்ராப்பரான ஸ்டே இல்லை, அங்க இருக்கிற வேர் ஹவுஸ், எங்க தங்க கிடைக்குதோ அங்கதான். இப்படிதான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல எல்லாருமே அவரை விமர்சிச்சாங்க. லாங்கிற ஒரு பெரிய படிப்பு உன் கையில இருந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிரா, உனக்கு எவ்வளவு நல்ல வேலைகள் கிடைக்கும், எந்த பொசிஷன்ல நீ போய் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அவர் எதுவுமே கேட்கல. அவரோட விஷன் வேற மாதிரி இருந்துச்சு. இப்படி அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல தான் அவர் ஒரு திருமணமும் பண்ணிக்கிறாரு. அவருக்கே சாப்பிட வழி இல்லாம, தங்க இடம் இல்லாம, ப்ராப்பரா நமக்கு சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. என்ன பண்ண முடியும்? ஆரம்பத்துல அவரும் அவரோட மனைவியும் தங்கிக்கிட்டு இருந்தது அந்த கம்பெனியோட வேர் ஹவுஸ்ல. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்காங்கிற ஒரு விஷயம் அவருக்கு மனசுல வந்தப்பதான் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே, நமக்கு எப்படியும் பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு,
அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இங்கேயே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி எப்படியாச்சும் முன்னேற பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசி 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 அவருக்கான கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல என்ன பண்ணாரு? இந்த இம்போர்ட் பண்ணி வர டைலாம் இருக்கு இல்லையா, அதை புடிச்சு கொடுக்கறதுக்காக ஏஜென்சிஸ் இருக்கும், அது புடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச வேலை. அதுல இருந்து அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு வந்ததுதான் ஜெர்மன் கம்பெனி ஃபெட்கோவோட பார்ட்னர்ஷிப். அந்த கம்பெனியோட ஃபவுண்டரும் பல்வந்த் ராய் பரேக்கும் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. காலம் உங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு பாத்தீங்களா? நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்த இடத்துல அந்த ஃபெட்கோட ஃபவுண்டருக்கும் பல்வந்த் ராய் பரேக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவருக்கு பல்வந்த் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலேயே கம்பெனியோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றது, பிசினஸ் எப்படி நடக்குது, ப்ராஃபிட் எப்படி, லாஸ் எப்படி, இவரை ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க அனாலிசிஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி அவரோட கான்டாக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி அவருக்கு தேவையான ஒரு இடத்துல அவர் வந்துட்டாரு. இப்போ அடுத்து நம்ம என்ன பிசினஸ் பண்ணுவோம்னு யோசிக்கும் போதுதான், அவர் முன்னாடி பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல கார்பெண்டர்ஸ் எல்லாமே இந்த வுட்டை ஒட்ட வைக்கிறதுக்காக அனிமல் ஃபேட்ல இருந்து வர கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்மோட பிரச்சனை என்னன்னா, அந்த அனிமல் ஃபேட்டை அவங்க உருக்கி அதுக்கப்புறம் தான் அதை தேய்ப்பாங்க. இப்போ செம்மையா ஸ்மெல் வரும், தாங்கவே முடியாது. அது ஒரு பிரச்சனையா. இன்னொன்னு, அது ஒட்ட வச்சாலும் அது ரொம்ப காலம்லாம் ஒட்டி நிக்காது, சீக்கிரமா பிஞ்சு போயிடும். இன்னொன்னு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அனிமல் ஃபேட்டுங்கிறதுனால அது ஆப்வியஸ்லி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அப்போ கார்பெண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு அது தெரிஞ்சது. பட் அதை வச்சு அது பிசினஸா டெவலப் பண்ணணும்லாம் அவருக்கு அப்போ ஐடியா வரல. இப்போ அவர் ஜெர்மன் போறார் இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த கம் பத்தியான விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. கம் எப்படி பண்ணலாம், அனிமல் ஃபேட் இல்லாம கம் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியா அவருக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைம். நம்ம கண் முன்னாடியே கார்பெண்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஒரு தீர்வு கொண்டு வந்தா அது நல்ல ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் ஃபெவிகால்ங்கிற ஒரு பிராண்ட் பிறக்குது. அப்படி 1954ல பல்வந்த் ராய் பரேக்கும் அவரோட தம்பி சுஷீல் ராய் பரேக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. எடுத்தோட ஃபெவிகால்லாம் கிடையாது. அவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கெமிக்கல்ஸ் அண்ட் டை உருவாக்குற கம்பெனி தான் வச்சிருந்தாங்க. அந்த கம்பெனியோட பேரு பரேக் டைகெம் லைட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கம்பெனி 1959ல பிடிலைட் கம்பெனின்னு அறியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தி பிடிலைட் கம்பெனின்னு அறியப்படுது. சரி, இந்த கம்பெனி இப்படியே ஒர்க் பண்ணிட்டு போகும்போது தான் இந்த ஃபெவிகாலோட ஐடியா டெவலப் பண்ணி அதை கம்மா கொண்டு வராரு. அந்த ஒயிட் கலர் பெரிய டப்பால ஒயிட் கலர் கம், இது எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளவு நாள் அனிமல் ஃபேட் தான் பார்த்திருக்கோம், இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்போ கார்பெண்டர்ஸ்க்கு இதை பத்தி தெரியணும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி இந்த அனிமல் ஃபேட் வச்சிருக்கிற கம் வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இது என்ன புதுசா ஒன்று கொண்டு வந்து இது மார்க்கெட்ல ஃபிளாப் ஆகி வுட்லலாம் பிரச்சனை வந்து எதுக்குதுன்னு சொல்லி கார்பெண்டர்ஸ் எல்லாருமே முதல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனா பல்வந்த் ராய் பரேக் சும்மா விடல. இது எப்படிலாம் மார்க்கெட் பண்ண முடியுமோ, எப்படிலாம் கார்பெண்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்க முடியுமோ அந்த ஐடியாலாம் பண்ணாரு. நம்ம ஒரே இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது, இறங்கி ஒவ்வொரு கடைக்கா போவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா ஒரு கடை, அந்த கடைக்கு போய் கார்பெண்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ண சொன்னாரு. யூஸ் பண்ணி அவங்க பார்த்து ஒட்ட வச்சப்போ பிடிச்சிருச்சு. வாவ், நல்லா இருக்கே, அனிமல் ஃபேட்ல நம்ம யூஸ் பண்ணதை விட இது எவ்வளவோ லைட் வெயிட்டா இருக்கு, எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனில கொண்டு கொடுத்தா சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி எல்லா இடத்துலயுமே சக்சஸ். ஆனா இது பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவர் ஃபெவிகால் சாம்பியன்ஸ் கிளப்னு ஒரு கிளப் ஆர்கனைஸ் பண்ணாரு. என்ன, கார்பெண்டர்ஸ்க்கான ஒர்க் ஷாப். புதுசா என்னென்ன டூல் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கு, என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம், இதுல என்ன கம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் அது. அப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மும்பைல இருக்கிற எல்லா கார்பெண்டர்ஸுமே வந்தாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. என்னடா ப்ராடக்ட் இதுன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபெவிகால்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சர்லாம் வைக்க வரும்போது பெரிய டப்பால ஃபெவிகால் கொண்டு வருவாங்க. அதுதான் அதுக்கப்புறம் நிலைமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மும்பைல ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அது வேர்ல்ட் வைடா ஒவ்வொன்னா ஸ்ப்ரெட் ஆகி வந்துச்சு. எப்படி இப்போ உலகம் முழுசா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க, எப்படி ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்கினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்கதான் அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க தெரியுமா? முதல்ல அவங்களோட லோகோவே நம்ம எடுத்துப்போம். அந்த பெரிய ஒயிட் கலர் டப்பா நீங்க மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. அதோட லோகோ நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. 2 யானை ஆப்போசிட் டைரக்ஷன் நிக்குது, நடுவுல ஒரு பெரிய கல் இருக்கு. 2 யானை கயிறு கட்டி அந்த கல் இழுத்தும் அந்த கல் உடைய மாட்டேங்குது. அப்ப அந்த கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் அவரோட லோகோ. அதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் அந்த ஃபெவிகால் அந்த கம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. லோகோல இருந்து ஆரம்பிச்சு அவங்க பண்ண ஒவ்வொரு ஆடும் ஸ்ட்ரைக்கிங்கான ஆடு தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பின்னாடி இருக்கிற அந்த ஃபேஸ் யாரு தெரியுமா? Ogilvy and Mathers, one of the finest advertising company in the world. அவங்க தான் ஃபெவிகால்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வோடஃபோனோட ஆட் எடுத்தாலும் அது அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம ஃபெவிகாலோட ஒவ்வொரு ஆடா அனலைஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க முதல்ல பிரிண்ட்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களோட லோகோ வச்சு அதுல ரைட்டிங்ஸ்லாம் வச்சு தான் போட்டுட்டு இருந்தாங்க. 1997ல தான் ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஆட் கொடுத்தாங்க. அந்த ஆடே ரொம்ப ஃபேமஸ். சொல்றேன் என்னன்னு. ரெண்டு சைட்லயும் ஃபுல் ஜிம் பாய்ஸ் கயிறு இழுக்கிறாங்க. கயிறுக்கு நடுவுல ஒரு வுட் இருக்கு, பெரிய வுட்டு. ரெண்டு சைட்ல இருந்தும் இழுக்கிறாங்க. ஒரு சைட்ல கடைசியில நமக்கு யானையோட கால் தெரியுது. அதாவது அந்த இது யானையும் இழுக்கிறாங்கன்னு தான் சொல்ல வராங்க. அது இழுக்கிறாங்க, நடுவுல கமெண்டேட்டரா ஒருத்தர் இருக்காரு. இழுக்கிறாங்க உடையவே மாட்டேங்குது. யானை இழுத்து கூட உடையல. அவங்க டயர்டாகி யானை விழுது, அந்த ஜிம் பாய்ஸ் எல்லாமே விழுறாங்க. இதுதான் அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆடு. அப்போ அந்த ஃபெவிகாலால ஒட்டின வுட்டு யாராலையும் உடைக்கவே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடு. ஸ்ட்ரைக் ஆச்சா? எவ்வளவு டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் கோட்டு சூட்லாம் போட்டு எலைட்டா ரிவர்ல வந்து இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு, வரவே இல்லை. சைலண்டா இருக்கணும் இல்லையா, அப்பதான் மீன் வரும் இல்லையா. அப்ப அவரு அமைதியா உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கத்திக்கிட்டே ஒருத்தர் வராரு. லுங்கி டிஷர்ட்லாம் போட்டுட்டு, ஒரு நார்மல் அந்த ஊர்ல இருக்கிற ஆள் போல வந்துட்டு ஜாலி அவர் பாட்டு பாடி அவரோட தூண்டில்ல ஒரு கம்மு ஒட்டிட்டு ரிவர்ல போடுறாரு. அப்போ இவர் பாக்குறாரு, நான் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன், நீ இப்படி வந்து கத்திட்டு பண்ண எப்படி மீன் வரும்னு சொல்லி லைக் அந்த ஒரு ஆட்டிடியூட்ல அவர் பாக்குறாரு. ஆனா அவர் போட்ட அந்த 2வது செகண்ட்லயே அது இதுல ஃபுல்லா மீன் சிக்கிருச்சு. எப்படாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த ஆடு. அப்போ அந்த ஃபெவிகால் ஒட்டினா எவ்வளவு ஆழத்துல இருக்கிற மீனா இருந்தாலும் அதுல வந்து ஒட்டிரும். அதுதான் அந்த ஆட் மூலமா அவங்க சொல்ல வந்தாங்க. இன்னொன்னு இருக்கு, அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தர் கடையில முட்டை உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. சமைக்கிறதுக்காக முட்டை உடைச்சு போடுறாரு. ஒரு முட்டை உடைக்கிறாரு, உடையவே மாட்டேங்குது. அப்படியே தூக்கி போட்டு அது குடத்துல போய் இடிக்குது. குடம் உடையுது. உடைஞ்சு அதுல இருந்து தண்ணி எல்லாம் வருது. என்னடா அது அநியாயமா இருக்குன்னு சொல்லி அந்த முட்டை அவர் பார்க்கும்போது தான் அங்க இருந்து கோழியோட சத்தம் கேக்குது. அப்போ அங்க கோழி என்ன பண்ணுதுன்னு அவர் பார்க்க போகும்போது ஃபெவிகாலோட டப்பால, ஃபெவிகால்லாம் இல்ல அதுல அரிசி போட்டு வச்சு அந்த ஃபெவிகால் டப்பால இருக்கிற அரிசி தான் அந்த கோழி சாப்பிடுது. அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த கோழி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபெவிகால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் அந்த ஆட் மீன் பண்ணுது. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா யாரால யோசிக்க முடியுங்க? இன்னும் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம். இந்த ஆட் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாரியில ஃபுல்லா ஆளு, உள்ள ஆளு, மேல ஒரு 50 பேர் இருப்பாங்க. சைட்ல தொங்குறாங்க, இந்த சைட்ல தொங்குறாங்க. தொங்கி ஆடி அதுவும் ஸ்மூத் ரோட்லாம் கிடையாது, இந்த ட்ரெக்கிங்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோடு. அதுல போறாங்க, ஒண்ணுமே ஆகல. அவங்க அப்படியே ஸ்டிஃபா உட்காடுறாங்க. எப்படி அவங்க விழாம இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த வண்டி அப்படியே போகுது. பேக் ஷாட்ல ஃபெவிகால்னு எழுதி காட்டுது. அதனால அவங்க விழாம இருக்காங்களாம். இப்படி எவ்வளோ ஆட்ஸ். இது சொல்லும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா நம்ம ஃபேஸ்ல. நீங்க ஒவ்வொரு ஆட் பார்த்தீங்கன்னாலும் அது அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். இயல்பா நம்ம மக்களுக்கு எல்லாருமே எப்படி கனெக்ட் ஆகுமோ, எப்படி சிரிக்க வைக்க முடியுமோ, அப்படிதான் அவங்க யோசிச்சாங்க. 90s கிட்ஸுக்கு இந்த ஆட் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இப்படி அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி வேர்ல்ட் வைட் ஃபெவிகால்ங்கிற பிராண்டு தெரிய ஆரம்பிச்சுது. சரி, இவ்வளவு சூப்பரா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க. கார்பெண்டர்ஸ்க்கு தானே இந்த ஃபெவிகால்ங்கிறதே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்படி அப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, கார்பெண்டர்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி ஓகே, இது மக்கள் கிட்டே கொண்டு சேர்க்கலாமே, இதை வச்சு என்ன வேணா ஓட்டலாம். நீங்க வுட்டு தான் ஓட்டணும்லாம் கிடையாது, என்ன வேணா ஓட்டலாம். அப்படி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகலாம். அப்ப மக்கள் கிட்ட கொண்டு போகும்போது பெரிய டப்பால நம்ம கம்லாம் போட்டு கொடுத்தா யாராச்சும் வாங்குவாங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? சரி ஓகே, அப்ப அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி குட்டி டியூப்ல என்ன மாதிரி கொடுக்க முடியுமோ அப்படிதான் ஃபெவிகால் அந்த குட்டி டியூப்ல கொண்டு வந்தாரு. அப்படி ஃபர்ஸ்ட் அவர் 30 கிராம்ல தான் ஃபெவிகால் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதை அவர் பெருசு பண்ணாரு, சின்னது பண்ணாரு. அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாறிடுச்சு. அப்போ மக்கள் கடைக்கு போகும்போது கம்மன் கேட்கும் போது எல்லாருமே இந்த ஃபெவிகால் தான் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வா, சூப்பரா இருக்கு, கம்மி பிரைஸா இருக்கு, 10 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய் அவ்வளவுதான் இருக்குன்னா சூப்பர் தானே. அப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும், அம்மாக்களுக்கு யூஸ் ஆகும். எந்தெந்த இடத்துல நமக்கு கம் யூஸ் ஆகுது? அப்போ கம் இல்லாத இடமே கிடையாது. அப்போ எப்படி மக்களுக்கு கம் தேவைப்படுதோ, எந்த விதத்துல தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருவான பிராண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லவா வேணும். ஃபெவிகால், ஃபெவிக்விக், எம்சீல், மிஸ்டர் ஃபிக்ஸட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபெவிகால்ங்கிற பிராண்ட்ல தான் அறியப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதோட தேவை அனுசரிச்சு பேரை மாத்தினாங்க. இது எல்லாமே ஃபெவிகால் அண்டர்ல தான் வருங்கிறது யாருக்கும் தெரியாது. இது எல்லாமே ஒருத்தர் உருவாக்குனது தான் யாருக்குமே தெரியாது. அப்படி அவரோட பிராண்டை இனோவேட்டிவா கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. இப்படி 1, 2ன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு 200க்கு மேல ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. நான் வீட்டுல நீங்க போய் தேடி பாருங்களேன், எங்கேயாச்சும் ஃபெவிகால் பிராண்டோட இல்லைன்னா பிடிலைட் கம்பெனியோட பிராண்ட் இருக்கும். அப்படி பல்வந்த் ராய் பரேக்கோட தலையெழுத்தே மாத்திருச்சு. எல்லா இடத்துல திரும்பி பார்த்தாலும் அவரோட பிராண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு கம்மன் யாரும் சொல்லாம ஃபெவிகால்னு சொல்றாங்கன்னா அது அவரோட சக்சஸ் தானே. கண்டிப்பா. இப்போ 60 வருஷம் ஆச்சு அவரோட பிராண்ட் ஆரம்பிச்சு. ஆனா இப்பவும் நம்ம பிராண்ட் தான் ஃபேமஸ் ஆச்சு. எப்படி எல்லாரும் நம்ம பிராண்ட் தான் வாங்க போறாங்க, நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேவையில்லை, இனிமே எதுவும் தேவையில்லைன்னு உட்காராம ரீசெண்டா கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு. என்ன தெரியுமா? அதுல மெயின் என்ன எய்ம் பண்ணியிருந்தாருன்னா,
எங்க பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி 60 வருஷம் ஆச்சுன்னு காட்டணும். அதே மாதிரி அந்த பிராண்டோட ப்ரொஃபஷன்ஸையும் காட்டணும். இதுதான் இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஃபர்னிச்சர் அது காலாகாலமா பாரம்பரியமா எவ்வளோ வருஷம் கடந்து வருதுங்கிறது தான் அதில் காட்டியிருந்துச்சு. இப்போ 1960s இருந்து 2026 வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அந்த ஃபர்னிச்சர் அப்படியே இருக்குன்னா அதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அருமையான சூப்பராக இருக்கும். அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி 60 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம ஆக்டிவாக தான் வச்சுக்கணும். நம்ம ப்ராடக்ட் எப்படிலாம் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்கணும். இப்படி இந்த 200க்கு மேல ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னா இல்லையா, அது எல்லாமே அப்படி உருவானது தான். இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாரு, அடுத்து மக்கள் கிட்ட என்ன தேவை இருக்கு? இப்போ இந்த ஷூ ஃபிக்ஸ் பண்ணணுமா, அதுக்கு என்ன கம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த கிளிப்லாம் ஓட்டணுமா, என்ன கம் யூஸ் பண்ணுவாங்க, இப்படி ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி தான் இப்போ 200க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வருது இந்த பிடிலைட் கம்பெனிக்கு அண்டர்ல தான். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ டெக்னாலஜிஸோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் அவரோட பிராண்டை எப்படி நம்ம வளர்க்கணும், எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணுங்கிற கரெக்ட் விஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் கிடையாது. இப்போ ரொம்ப சிம்பிளா அந்த ஆட் பார்த்தாலே நமக்கு அது வாங்கணும்னு தோணும். அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதான் அவரு யோசிச்சாரு. ஆனா அது விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாரு, கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னை வரைக்கும் அவரை சஸ்டெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பத்தி சொல்லவா வேணும்? 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி 500 கோடியில இருந்து இன்னைக்கு வருஷத்துல 12,000 கோடி ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா மாறி இருக்கு ஃபெவிகால் ஆர் தி பிடிலைட் கம்பெனி. இந்த மேன் பிஹைண்ட் இட் பல்வந்த் ராய் பரேக், அவரை என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? தி ஃபெவிகால் மேன். இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினேஷன் யாருக்கு வேணும்? இந்த ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பியூனா இருந்த ஒருத்தர், வேர் ஹவுஸ்ல தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தர், இப்போ தீருபாய் அம்பானியோட வீட்டு பக்கத்துல தான் அவரோட வீடு இருக்கு. அப்போ அவரோட நிலைமை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா இன்னைக்கோ நாளைக்கோ மாறினதெல்லாம் கிடையாது, அது பல வருஷம் உழைப்பு. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இவங்க கிட்ட இருந்து தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. இவங்க எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமான்னு பாருங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். காலத்தால அழிக்க முடியாத அடையாளம் தான் அந்த மனுஷன் உருவாக்கி இருக்காரு. பல்வந்த் ராய் பரேக், தி ஃபெவிகால் மேன்.